Hi friends, welcome to Ajitha Samayal. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான கோவக்காய் தோரன், கோவக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். கோவக்காய் இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நடுக்க நாளாக கீறிட்டு இந்த மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிக்கணும். நம்ம கோவக்காய் ஃப்ரையெல்லாம் பண்ணியிருப்போம், ஆனால் இதே மாதிரி செஞ்சு பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கோவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அருமையான ஒரு சைட் டிஷ் இது. ஸோ இதே போல் நாளாக கீறிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா கோவக்காயும் இதே போல் குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு 2 வெங்காயம் எடுத்து இதையுமே பொடி பொடியாக நறுக்கணும் இதே மாதிரி. அப்புறம் அதுக்கு தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு, ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோடு போடுறதுக்கு பூண்டு ஒரு 6-7 பல், குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 6-7 பல் போட்டிருக்கேன். பெருசுனா ஒரு 4-5 பல் போட்டால் போதும். காரத்துக்கு பச்சை மிளகா 2. அப்புறம் சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன், அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம கோவக்காய் பொரியலுக்கு அரைக்கக்கூடிய மசாலா. ஸோ இதை நம்ம வந்து அரைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சிடாதீங்க, குறப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் பொரியலுக்கு அந்த தோரனுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த. ஸோ இதை வந்து குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியில் போட்டு. இப்போ இந்த தேங்காய் மசாலா அரைக்கிறதோடு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கக்கூடாது, குறப்பாக தான் அரைக்கணும். ஸோ அதுக்கு முன்னே நம்ம ஒரே ஒரு திருப்பிட்டு தேங்காவை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாட்டர் லைட்டாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும் நம்ம தேங்காவை. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, குறப்பாக இருக்கணும். நம்ம பொரியலுக்கு அரைக்கும் போது இந்த மாதிரி இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறப்பாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கோவக்காய் பொரியலுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வந்து அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ்வில் வச்சுருவோம். இப்போ இது சூடாகிட்டும். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுமானா கிடையாது, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம அரைக்கிறப்பே போட்டு அரைச்சிட்டோம். ஸோ இதை லைட்டாக ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக, அந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். அது இப்போ அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம். ஸோ வெங்காயம் இப்போ வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. ஸோ இப்போ வதங்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கோவக்காவை இதோட சேர்த்துருவோம். இப்போ இது 2யுமே சேர்த்தே நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ 2 நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்த்துடாமல் லைட்டாக தேவையான அளவு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு வேணும் அப்படின்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் உப்பை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அந்த மிக்சியில் தேங்காய் அரைச்சோம்ல, அதுலேயே வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் நம்ம மூடி வைக்கணும், இல்லைன்னா கடுகடுன்னு இருக்கும். நல்லா ஓரளவுக்கு வெந்து வரும் அப்போ தான். ஸோ இது இருக்கட்டும். நீங்கள் அப்படியே விடாமல் இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா சும்மா எடுத்து ஒரு திருப்பியுமே ஒரு கிளறி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ தான் கரெக்டான டைமு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அந்த மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். இதோ ஏன்னா எப்போவுமே ரொம்ப தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. அதனால தான் 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் தேங்காய் போடுறோம். இப்போ தேங்காய் போட்டாச்சு. பாருங்கள் எப்படி குறன்னு இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். கருவேப்பிலலாம் ஒன்றும் அதிகமாக அரைஞ்சிருக்கு. ஸோ நம்ம செஞ்சு வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல். இப்போ தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே விட்டுருவோம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுருந்தாலே போதும் நமக்கு. ஸோ சூப்பரான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பு கம்மியாக தானே இருக்குது, அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு கோவக்காவை மூடி வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதே போல் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பொரியல். அது 2 நிமிஷத்துக்கு வரைக்கும் இருக்கட்டும்.
இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான கோவக்காய் பொரியல். இது வந்து ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் எப்போவுமே சமையலை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ஸ்டைல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி செஞ்சு பார்க்குறப்ப அது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய், see you.